அது எங்க போன அந்த பொட்ட பையன் வாய்க்கா வரும்போது பண்ண பையன் பச்சை பேருக்கு பொட்ட பையன் வரட்டும் இன்னைக்கு என்கிட்ட அவன் பாட்டு வாங்கத்தே அவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு அவன் வெண்டதா போட்டவன் இல்ல புட்டற மட்டும் நீ வரட்டும். எங்க போயிட்டான் எங்கடா போயிட்டான் அந்த கெட்டிக்கார பொட்ட பையன் வந்து டையா மிச்சிட்டு பத்திரிக்கிறான். நாயம்மா அவன் மட்டும் நாயமாடா இல்ல வாயம்மா வாயம்மா. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். அம்மா வந்து நில்லுடா. ஏய் அம்மா என்னடா அவன வைக்கணுமா? நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை. அந்த அளவுக்கு நீங்க போக வேண்டாம். ஓஹோ சரியா? ஆகட்டும். அப்பா போனால் போகட்டும். அம்மா அந்த சபைநாடி வந்திருக்காங்க. யார் என்ற விளக்கம்? அம்மா யாரு? அம்மா ராசாத்தி ஐயன் விட்டு பாப்பாத்தி. அம்மா யாரா? அம்மா பாப்பு பாலு எப்படி தெரியும்? அம்மா யாரான்னு பதவி தெரியும். அது அம்மா யாருன்னு போதே கண்டுபிடிச்சா. ஏமா நீ வந்து சண்டல் போட்டு ஏய் இல்ல ஏய் பஸ் கட்டி போடல. ஏய் நீ சச்சே போற நான் போறேன். ஏய் சங்கிட்டு போற வைனல் நோவில அடிக்குதா. ஆமா அந்த நோவில தம்பி இதோ இந்த அம்மா சபைநாடி வந்திருக்கீங்க. யார் என்ற விளக்கம் சொல்லட்டுமா? சொல்ல தெரியும். சோலை கோயில் மாய்கவல்லி மட்டும் தான் விளக்கம் தெரியும். அப்பா நான் யாரோட மனைவி? நான் யாரோட மனைவி? ஏய் பையா இந்த ஏட்டுக்கு போட்டா பேசனா வச்சியா? அப்பா இத நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என் பேரோ மாயவல்லி. என் கணவனாகப்பட்டவர் ஏ பையா ஆயிரம் தான் சபையில சொல்லிதான் ஆகணும். இந்த ரத்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய என்னோட கணவன் பேரோ கணவன் பேரோ என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவா பையா இத ரத்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய என் கணவனுடைய பேரோ என்னடா சூரன் அந்த கேவம் கொண்டாட்டி எப்படிமா நீ அவனோட அடியை தாங்க
அப்ப 2 பேரும் ஆமாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு கேளு. சந்தேகம் என்ன இந்த அம்மா வரீங்க? இந்த அம்மா லெஃப்ட் அடிக்குது. ஆமா. அந்த ஆளு லெஃப்ட் அடிக்கிறான். நைட் ஆனா எப்படி அடிப்பாங்க? ஒழுங்கு கேட்க வந்து. ஏம்மா? வந்தனா ஒரு வீட்ல முடியும். வந்துரு. என்னம்மா? என்ன சொன்ன? எங்க போறா பர்மாவா? எங்க போறா பர்மாவா? அம்மா வந்து பையா நீங்க 1000 சொன்னாலும் என் கணவராகப்பட்டவர் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த மன்மத ரதிக்கு மேலாக என் கணவர் அழகுடா மூஞ்ச பாரு சும்மா அடேந்த மலையனூர்ல மசான கொள்ள மூஞ்சி ஏய் என் வீட்டுக்காரருடைய மனைவிக்கு தான்டா தெரியும் உனக்கு எங்கடா தெரியும் பாரு கம்யூனிட்டி பையா சங்க கட்ட பையா மூஞ்சி அவனை பத்தி அவனுக்கு இந்த பாரு வேளாண்களுக்கு ஓடுவான் ஆமா அடிக்கிற அடியில ஊரு பேர் சொல்லி மூஞ்சி அது இருக்கிற மாதிரி வருமா எதுக்கு இருக்குது ஏய் தம்பி இருந்தாலும் பரவாயில்ல அம்மா வந்துட்டா சபைநாடி யாரு காரணமா தெரியல என் கணவராகப்பட்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என் கணவரை நான் பார்க்க வேண்டும் முன்னாடி எனக்கு கம்ப்ளைண்ட் வாடா ஏங்க இதோ ஆமாங்க ஏழியாக ஏங்க நம்மளோட வீட்ல வந்துருங்க நம்ம வீட்டுல வந்துட்டு வீட்ல என்ன வந்து உங்களோட பொண்டாட்டி வந்துருங்க சொல்லு நம்ம வீட்ல வந்துருக்கீங்க உட்காருங்க என் மாடியா வாரியா நீ உட்கார உள்ள ஸ்டாப் பண்ணுங்க உள்ள உட்கார உட்காருங்க பையா வீட்டுக்கார பாத்தியா ஆமாமா கணவரை பாத்தியா ராஜாவை பாத்தியா தம்பி அவருடைய முக வாட்டமாகப்பட்டது எப்படி எனக்கு தெரியும் அந்த மலைக்கு நீ மலை பக்கம் போய் ஜம்னாபுத்தூர் மலை போயிடா ஜம்னாபுத்தூர் மலை சொல்லுடா போயிடுறியா அங்க போனாக்கா அந்த மலை என்ன திரும்ப பண்ணும் இந்த பொருள் சாப்பிட்டு 3 வருஷம் வரும் அந்த மாதிரி இருக்குமா அவன் என்ன சொல்றான் பாரு அம்மா அவன் வீட்டுக்காரன் அவன் அடிச்சா ஏன் அடிக்கிறீங்க ஐயோ பாவன்றீங்களே ஏமா வீட்டுக்காரர் வந்துட்டாரு உள்ள போங்க உத்தரவு அப்படியே ஆகட்டும் ஓகே ஓஹோ மன்னவா மனைவியாக இருக்கக்கூடிய மாயவல்லி அநேக மங்களம் உண்டாகிட்டே பெண்ணே அலிஜன் பாதம் பணிந்தாய் கண்ணகியே எந்த பாதிக்கு காலமராயே ஆதியே காலமராயே ஆதியே காலமராயே அவன் பாதிந்தா கண்ணகி கண்ணகியே என் பாதத்தை பணிந்தபடினால்
என்றென்றிருக்கும் ஆமா சுகசியாக வாய்வ கடவுள் சாமி என்னை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னவா? ஐயா, என்னை வாசிவரம் அளித்த சாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆச்சு. என்னை எதற்காக இந்த பெருத்த சபைக்கு முன்னால அழைத்த காரணம் என்ன? அப்படின்னு கேட்கறியா? அழைத்த காரணம் என்னங்க? அப்படியே தெரிவிக்கின்றேன். உன்னை எதற்காக வரவேற்று கேட்கிறேன். என்னை அழைத்த காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஆமா. அடி வந்தளி வந்தளி பையிந்த பத்தியாலே வாயு வாயு அடி முந்தானே முந்தானே கயத்தே உலகை வாயு அந்த தேவர் பூவர் யாவத்தமானியர்களும் எங்களை கண்டு நடித்து அவளுக்கு செலவழிக்க போதே ஐயோ பிரம்மண கோழி தவம் செஞ்சீங்க. ஆமா ஆமா பிரம்மண கோழி தவம் செய்து ஆமா பிரம்மாஸ்திரம் பெற்றோம். பிரம்மாஸ்திரம் பெற்றீங்க. ஆமா சொல்லுங்க. இந்த வரம் பலிக்க வேண்டுமானால் இந்த வரம் பலிக்க வேண்டுமானால் பரம கடவுளை கோரி பரம கடவுளை கோரி தவம் செய்து அந்த நாள் வரம் பெற்றா அப்பதான் வரம் பலிக்கும் சொன்னான். அப்படி தெரிவித்தார். ஆமா அதனால தாங்க பரமனை கோரி தவம் செய்து விட்டோம். இப்ப தேவர் மூவரை யாவத்தமான பேர்களையும் நான் சிறைபிடிக்க போறேன். எங்க சிறை எங்க போறீங்க? நம்ம ஆயப்பாடியில் அம்மனை வைக்க வேண்டும். சிறைபிடிக்க போறேன். இங்க பாருங்க, என்ன பாருங்க, சொல்லு. உங்களால சும்மா இருக்க முடியாதா? இல்ல, உங்களால வந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா? சிறப்படிக்க போறீங்களா? அப்ப என்ன யாரு போட்டு நொட்டுவா? போட்டு நொட்டுவான்ற
பையா டேய் என் ஆளுக்கு அடிக்கவும் தெரியல ஆமா பச்சைக்கு வீடுறா நான் ஒரு நல்ல ஏ பையா ஏங்க சுவாமி மன்னவா ஐயா போக வேண்டாம் எந்த நாடா பொல்லாத போக வேண்டாம் எந்த நாடா பொல்லாத சுவாமி இதோ திக்க விஜயம் செய்ய போறேன் தேவர் முருகனை அனைவரும் நான் சிறப்பிடிக்க போறேன்னு சொல்றீங்களே மன்னவா போக வேண்டாங்க சுவாமி இதோ நான் நித்திரையில் இருக்கும் பொழுது பொல்லாத கனவெல்லாம் பொல்லாத சொற்பனம் எல்லாம் வருதுங்க மன்னவா நீங்க சிறப்பிடிக்க தேவர் முருகனை சிறப்பிடிக்க போறேன்னு சொல்லும் பொழுது என் மனமாகப்பட்டது ஒப்புக்கொள்ளவில்லை சுவாமி போக வேண்டாங்க நான் என்ன பண்ண போறேன் நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன் ஆமா உங்களை கண்ட உடனே எதுவும் செய்ய முடியாது நான் சாதா வகத்தை பெற்றிருக்கிறேன் என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல போறேன் மன்னவா அந்த சூதுக்காரனாகப்பட்டவன் அது யாரு அந்த பகவான் கிருஷ்ண பரமாத்மன் பார்த்தவன் அந்த தேவர் மூவர் பக்கத்துல அவங்க பங்குல இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய நம்ம அசுரர்களும் அவங்க தேவர்களும் அவங்க பக்கத்துல அந்த 8ஆம் போருக்கு பொறுத்த பையன் அவங்க இருக்கிறாங்க அவங்க பங்குல இருக்கும் பொழுது நம்மளால திக்கு விஜய் எதுவும் செய்ய முடியாது இந்த உன் மனைவியாக வார்த்தையை கேளுங்க போக வேண்டாம் சுவாமி போக வேண்டாம் எவ்வளவு சொன்னாலும் செவியில நீங்க நான் சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு நாங்களும் நீ சொன்ன மாதிரி அந்த கம்மியாச்சு பையா அந்த ஆட்டு 14 பிடிச்ச பையா ஆட்டு 14 பிடிச்ச பையா அப்படி பேசாதீங்க அந்த சுவாமி அந்த கண்ணன் இருக்கின்றாங்க மன்னவா கண்ணாலா சொல்லுமே என் ஆதரே உமக்கு தர்மமா Mother
என்ன பண்ண போறேன் மன்னவா அப்படி அழிவு பழம்புறேன் இது சுவாமி கண்ணே தேவரை சிறுபிடிக்க போறேன்னு சொல்றீங்களே சுவாமி ஆமா ஒரு தொட்டு தாலியிட்ட உன் மனைவியாகப்பட்டவள் மகனாகப்பட்டது எப்படி இருக்கும் சுவாமி ஆமா உனக்கு பயமா தாங்க இது உங்களை பிரிந்தவர் எப்படி இருப்பேன் நான் செய்த தவம் அப்படி என் தவத்தை நான் நீக்க வேண்டும் வேண்டாம் கண்ணே அது நான் செய்த தவமா மோசம் போயிட்டோம் நாம் அதுக்காக என்ன பண்ண முடியும் இந்த பாக்கிற சனங்கள் எல்லாம் எங்களை நயிப்பார் சுவாமி தர வேண்டும் பாக்குற ஜனங்கள் எல்லாம் உங்களை நகைப்பா ஆமா நான் திக்க விஜய போய் செய்ய போறேன்னு சொல்றீங்களா சுவாமி மன்னவா ஐயா முன்னால அசுரன் மாதவே நம்மளுடைய முன்னோர்கள் பட்டவங்க மடித்தது நீங்க பார்க்கலையா உங்கள் செவியில நீங்க கேட்கலையா சுவாமி அடே மன்னவா அடே பெண்ணே அடே ஹரியா மகாசுரா மல்லாயா விடை கொடுத்து சாமி எனக்கு நேரம் ஆகுது என்னதான் வாசித்தாலும் பெண் புத்தி சொல்லுவாங்களே சுவாமி மன்னவா மன்னவா நீங்க தேவரை சிந்தையும் தான் கலங்கே மன்னவா நீங்கள் ஆவலை கொண்டு வந்து அந்த அரண்மனை கோட்டை வாசே
செய்த சாமியே தேவலோகம் தன் இஷ்டம் போல் ஏகுவீரே. நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் சுவாமி நீங்க கேட்க போறது கிடையாது. இல்லை, இந்த மனைவி சொல்லாகப்பட்டது இந்த சபையிலே பலிக்குது. இதோ நீங்கள் தெரிவித்த வண்ணம் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு கணவனாகப்பட்டவன் வெளியே போகிறான் என்றால் எந்த ஒரு குறையும் இல்லாம போயிட்டு வாங்க சொல்லுவாங்க சுவாமி. அந்த தேவன் முருகனை சிறுபிடிக்க போறேன்னு சொல்றீங்களே, அந்த மனசாக தான் நான் உங்களை நினைச்சு வைக்கிறேன். என்ன பண்றோம்? எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம அந்த ஆத்தாவை நல்லபடியா போயிட்டு வாங்க. எந்த குறையும் இல்லை, பயப்பட வேண்டாம். யாரா வீட்டில் நான் சென்று வருகிறேன். ஆமா, நம்ம தேவாலாக இருக்கிறேன். ஆமா, ஆமாங்க. எங்க சொல்ல வேண்டும் எங்க போனா அந்த தேவாலாக தந்த நாடியே தேவலோகம் வந்து அடைந்து விட்டோம். அந்த அவனை சீக்கிரம் பார்த்துவான். அவனை சிறைபிடிக்க இந்திரனை அழைக்க இந்திரன் சபை வருகிறார்.